நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளோ பார்த்தா அவ்வளோ சங்கடமா இருக்கு. இப்போ நீங்க யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஒருத்தர் கூட கை தூக்கலையே. வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ஜாதியிலேருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. என்ன பண்றது சார்? நாங்க வேணான்லாம் சொல்லல சார். இப்ப சமூகம் என்ன சொல்லும்? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராகவே தான் நீங்க பேசுனீங்க. என்ன சொன்னீங்க? சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெத்துக்கிறத பத்தி. ஆமா சார். அது தப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஏன் அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கெல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்களாம் ரொம்ப பிற்போக்குவாதிகள்னு சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? எரும மாடு ஏரோப்ளேன்ல போக ஆசைப்படலாமா இல்ல கட்ட வண்டிதா கப்பல் ஏற நினைக்கலாமா? சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க சார். உண்மை அதுதான் சார். டக்குன்னு சின்னதுல இருந்து அல்ல 5 மணிக்கு எந்திரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, ஐயோ எல்லா பக்கம் அணக்கட்டுறான், மாமியார் பேச்சை தான் கேட்கணும், போற இடத்துல என் பேரை காப்பாற்றணும், அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு தானே சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல. அப்புறம் இதை மட்டும் ஏன் உடைக்க கூடாது? உடைக்கணும் சார், கண்டிப்பா உடைக்கணும் சார். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. நீங்க கிராமத்துல இப்ப வெளியில வந்துருங்க, எல்லாரும் நகரத்து பையனை கட்டிக்கலாம். ஆனா இதே தாட்டோட தான் நீங்க இருக்க போறீங்கன்னா நகரம் என்ன கிராமம் என்ன? சூப்பர்.